அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், 4ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், குரு, லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், 5இல் கேது இருக்கிறார், 7.5 சனியில் விரய சனி இருக்கிறார். எப்படியோ உங்களுக்கு 3இல் சூரியன் இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. அரசாங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் போன்றவருக்கு நல்ல லாப வாய்ப்புகள் உண்டு. அரசு ஊழியர்கள் பயனடைவர். உழைப்பும் அதிகமாக இருக்கும். பிறரால் சாதிக்க முடியாத காரியங்களை தாங்கள் எளிதாக சாதிப்பீர்கள். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். கட்சிக்குள் புது விதமான பதவிகள் கிடைக்கும். தங்களுடைய புகழ் செல்வாக்கு மக்களிடையே பெருகும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பெண்கள் தங்களை நன்றாக அலங்காரம் செய்து கொள்வர். நவீனகரமான பொருட்களை வாங்குவர். சில பெண்கள் பியூட்டி பார்லர் போன்ற இடங்களுக்கு சென்று வரலாம். அழகு சாதனங்களை வாங்கி குவிப்பீர்கள். சிலருக்கு நகைகள், ஆடைகள் அனைத்தும் சேரும். இருக்கும் இடத்தினை நன்றாக அழகுபடுத்திக் கொள்வீர்கள். சிலர் வாசனை திரவியங்கள், சென்ட் போன்ற பொருட்களை அதிகம் உபயோகம் செய்யலாம். 4இல் சுக்கிரன், புதன் இணைந்து குருவுடன் இணைந்திருப்பதால் புதனால் சிலருக்கு தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்ற தொழில்கள் லாபமடையும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நன்மை தரும். 5இல் கேது, பிள்ளைகளால் தொல்லைகள், மனசலிப்பு அடைவீர்கள். ஏன் குழந்தைகளை பெற்றோம், இவ்வளவு பாடுபடுகிறோமே என்று மனக்கசப்பு அடைவீர்கள். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று அறிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்தால் நாளை பிள்ளைகள் உங்களை கவனிப்பார்கள். பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் மனதில் புத்துணர்ச்சி பெருகும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக நிறைவேற்றுவீர்கள். உங்கள் உழைப்பிற்கான பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய நேரம். லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வெளியூர் தொடர்புகள் அதிகரிக்கும். வேற்று மொழி மதத்தினரின் உதவிகள் கிடைக்கும். வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். மாணவியர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். அரசு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை இழந்தோருக்கு நல்ல விதத்தில் வேலை கிடைக்கும். தகப்பனாரின் ஆதரவு, உதவி தங்களுக்கு உண்டு. ஆக மேஷ ராசி என்பவர்களுக்கு சூரியன் சாதகம், புதன் சாதகம், சுக்கிரன் சாதகம், ராகு சாதகம். நினைத்ததை சாதிப்பீர்கள். 7.5 சனியில் விரய சனி என்பதால் சற்று பண செலவு உண்டாகத்தான் செய்யும். அதற்கு தகுந்த வரவுகள் தங்களுக்கு வந்துவிடும். தினமும் பகவத்கீதை படியுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். வாழ்க்கையில் நன்மைகள் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.